அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்மளுடைய நண்பர் சப்ஸ்கிரைபர் ஒருவர் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பொறுமையாக நீண்ட காலத்துக்கு வச்சுக்கிறது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பேசுகிறீங்களே, அதுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதற்கான வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ப்ராக்டிக்கலான அம்சங்கள் நிறைய இருக்குது. நம்ம என்ன தான் ஏகப்பட்ட அறிவுரைகள் கொடுத்தாலுமே ப்ராக்டிக்கலாக அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தியரியாக நான் கூட பேசிட்டு போயிடலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணுறதுன்னு இருக்குல்ல. உதாரணமாக நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சுருக்கிறீங்க, ப்ராஃபிட் நிறைய இருக்குது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் உடையுது, 20% ஆல்ரெடி உடஞ்சிருச்சு. உங்கள் ஸ்டாக் ஒரு 30% ப்ராஃபிட்டில் 30% இழந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் இருக்கிற கொஞ்சம் ப்ராஃபிட்டும் போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் அந்த ஸ்டாக்கை விற்கிறது ஒரு டைப் ஆஃப் பீப்புள். இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, நிறைய ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாக்கு வாங்கின விலையிலேருந்து 20% உடஞ்சிருக்கும். ஐயையோ இதுக்கு மேலெலாம் லாஸ் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்றுட்டு காசை எடுத்துகிட்டு போகிற இன்வெஸ்டர் இன்னொரு ரகம். சரிங்களா? இது ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாக்கை வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த ஸ்டாக்கு மேலே எழும்பிட்டு இருக்கும். ஆனாலும் அந்த ப்ராஃபிட்டை கண்ணில் பார்த்தோன்னே அதை வச்சுக்க முடியாத ஒரு ரகம். கரெக்டுங்களா? இவ்வளோ ஷார்ட் டேர்மில் எனக்கு குயிக்காக ப்ராஃபிட் கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக்கை விற்றுருவாங்க. ஆனால் அந்த ஸ்டாக்கை இன்னும் மேலே போகும். அதுக்கப்புறம் கீழே வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டாக்கு கீழே வராது, மேலே போயிடும். அந்த மாதிரி ரகங்களும் இருக்கிறாங்க. சரி, இப்போது இவங்களுக்கு இடையில நம்மளால் ப்ராக்டிக்கலாக ஒரு ஸ்டாக்கை 10 வருஷம் 20 வருஷம்லாம் வச்சுக்க முடியுமா, இது பாசிபிள் தானா அப்படின்னு கேட்டால் வச்சுருந்துருக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் வச்சுருக்கல. ரொம்ப ரொம்ப குறுகிய அளவுகள் தான் மக்கள் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தான் பெரிய ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். அதில் ஒரு ரகத்தை பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். உதாரணமாக ஒரு 10,000க்கு நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மறந்துடுறீங்க. சரிங்களா? உங்களுக்கு லட்சத்தில் வருமானம் வருது, நீங்கள் ஏகப்பட்ட லட்சங்களில் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஒரு 10,000 தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஸ்டாக்கை வாங்கிட்டு அதை சும்மா மறந்துடுறீங்க. உங்களுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மறந்துடுறீங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணல, யாரோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த ஸ்டாக்கை வாங்கி போடுங்க, சும்மா ஒரு 10,000க்கு போட மாட்டீங்களா, என்னை நம்பி எனக்காக போடுங்க அப்படிங்கிறாரு. அவங்களும் என்ன, ஒரு 10,000 தானே போயிட்டு போகுது, சும்மா ஒரு கல்யாணத்தில் மொய் எழுதினாலே 10,000 ரூபா எழுதிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10,000 அவர் சொன்ன ஸ்டாக்கில் வாங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க சும்மா விட்டுறாங்க. அந்த ஸ்டாக்கு பார்த்தா 20-25 வருஷம் கழிச்சு அவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜில் அதை பற்றி திருப்பி ஞாபகப்படுத்தி அதை பார்க்கும் பொழுது கோடிகளில் அது வளர்ந்துருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி நடந்த ஸ்டோரியெல்லாம் இருக்குது. சரி, இப்போது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கணும், தொடர்ந்து நாலேஜை வளர்த்துக்கணும், தொடர்ந்து நம்மளை சுற்றி நடக்கிற ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட்டு, நியூஸு, எக்கானமி, என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள், இன்ஃப்ளேஷனு, யூஎஸ் இந்தியா ரிலேஷன்ஷிப்பு, வேர்ல்டு பீஸு, அதாவது வார் எதுவும் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம தொடர்ந்து உலகத்தில் என்ன நடக்குது, உலக பொருளாதாரம் பற்றி புரிஞ்சுக்கிறது மூலமாக தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எஃபெக்டிவாக ரிட்டர்ன் எடுக்க முடியும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். இப்போது இந்த மாதிரி குறிக்கோள் உள்ளவங்க எப்படி பொறுமையாக ஸ்டாக்கை வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களை நான் தொடர்ந்து கொடுத்துட்டு அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க. ஒரு கோழி, சரிங்களா? சரி, அந்த ஸ்டோரியை அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஒரு கோழி முட்டைகளை இடும், அதை மொத்தமாக அடகாக்கும். அடகாக்கும் பொழுது பசி மறந்து அந்த முட்டைகள் எல்லாம் குஞ்சுகளாக மாறுற வரைக்கும் அடகாத்துக்கிட்டே இருக்கும். அந்த முட்டைகள் எல்லாமே குஞ்சுகளாக மாறுறது கிடையாது, ஆனால் பல முட்டைகள் குஞ்சுகளாக மாறிடும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளும் நல்ல நல்ல ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுத்து ஒரு நீண்ட காலத்துக்கு பொறுமையாக வச்சுருக்கும் பொழுது அந்த ஸ்டாக்ஸில் சில ஸ்டாக்ஸு ஃபெயில் ஆனாலும் அந்த மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அபரிமிதமான ரிட்டர்னை கொடுத்துட்டு போயிடும். இந்த அபரிமிதமான ரிட்டர்ன்னா என்ன அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக எஃப்டி ரிட்டர்னை விட அதிகமான ரிட்டர்னை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும். நீண்ட காலம் நீங்கள் வச்சுக்கிறதுனால
அடிக்கடி விற்று வாங்க மாட்டீங்க. அதனால் வந்து உங்களுக்கு இந்த டாக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு வாங்கி விற்கிறது இந்த காஸ்ட்டும் வந்து சேவ் ஆகும். அதே சமயம் 20 வருஷத்துக்கு நீங்கள் வச்சுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. 20 வருஷம் கழிச்சும் அந்த கம்பெனி இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யோசிப்பீங்க. ஏன்னா 20 வருஷங்கிறது வந்து மிக மிக தொலைவில் உள்ள ஒரு நட்சத்திரம் மாதிரி. அதை நீங்கள் எப்படி வந்து கலிலியோ கண்டுபிடிச்ச என்ன பைனாகுலர் கிடையாது, டெலஸ்கோப். கலிலியோ கண்டுபிடிச்ச டெலஸ்கோப்பில் வந்து உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்க முடியுமோ, அதாவது நாலேஜை வளர்த்துக்கிட்டு அந்த டெலஸ்கோப் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அதை கற்றுக்கிட்டு உங்களால் எப்படி ஜூம் பண்ணி ஃப்யூச்சரை வந்து பார்க்க முடியுமோ அந்த மாதிரி பார்த்து அந்த செக்டரில் ஃபார் எக்ஸாம்பிள் ஈவி தான் வந்து 20 வருஷம் கழித்து இருக்க போகுது. 20 வருஷம் கழித்து மக்கள் எல்லாரும் வந்து ஃப்ளைட்டில் அதிகமாக ரொம்ப ஈஸியாகவே வந்து ஃப்ளைட்லேயே பறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுறீங்க. அல்லது 20 வருஷம் கழித்து இந்த மாதிரி வந்து கோல் பேஸ்டு மின்சாரம்லாம் இருக்காது, எல்லாமே வந்து ஒரு மாதிரி வந்து ஹைட்ரோ பவர். ஹைட்ரோங்கிறது வந்து வாட்டர், சரிங்களா, நம்ம க்ரீன் எனர்ஜி, சரிங்களா, அந்த க்ரீன் எனர்ஜியாக இருக்க போகுது. உலகமே அதை நோக்கி தான் போகுது, ஈவியை நோக்கி போகுது, க்ரீன் எனர்ஜியை நோக்கி போகுது. இன்னும் 20 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பயங்கரமாக பூம் ஆகிருக்கும், டெக்னாலஜியெல்லாம் ஃபுல்லாக அட்வான்ஸ்மெண்ட் ஆகிருக்கும். அப்படிங்கிற மாதிரி யோசித்து இந்த செக்டரில் நான் வந்து நல்ல கம்பெனிகளை பிடிக்கிறேன், அதை வந்து 20 வருஷத்துக்கு வச்சுக்க போகிறேன். அந்த கம்பெனிகளை வந்து நான் ஏன் வந்து இப்போ பிடிக்கிறேன் அப்படின்னா அந்த கம்பெனிகள்லாம் கடந்த 20 வருஷமாக இருக்குது. அந்த கடந்த 20 வருஷத்தில் அவங்க எல்லாருமே வந்து 15% ஸ்டாக்கு குரோத் கொடுத்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் யோசித்து நீங்கள் அந்த ஸ்டாக்கை உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வந்து நீண்ட காலத்துக்கு பொறுமையாக இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, சரிங்களா. அப்படி எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுதும் இருக்க முடியாதே அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. சரி, இன்னும் சில உதாரணங்களை வந்து நான் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஒரு மொரட்டு இன்வெஸ்டர் மொரட்டுத்தனமான கான்ஃபிடென்ஸோட சின்ன சின்ன ஸ்மால் கேப் பங்குகளை வாங்கி போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கிறாரு. அதுவும் வந்து நிறைய குவான்டிட்டியில் வச்சுருக்கிறாரு. மார்க்கெட் 20% உடஞ்சிருச்சு, இவருடைய போர்ட்ஃபோலியோலாம் ரத்த கலரியில் இருக்குது. இப்போ இவர் என்ன தரமா யோசிக்கிறாரு, மொரட்டுத்தனமாக யோசிக்கிறாரு. ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா வாலட்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். மார்க்கெட் எவ்வளோ கீழே போனாலும் ஒரு நாள் மேலே எந்திரிச்சிரும். அப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கிற ஸ்டாக்கெல்லாம் வந்து மேலே வந்து பல மடங்கு ரிட்டர்னை கொடுக்க போகுது. இவர் வாங்கி வச்சுருக்கிறதெல்லாம் 5 ரூபா 10 ரூபா ஸ்டாக்கு அல்லது 20 ரூபா ஸ்டாக்கு. இவருடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து மார்க்கெட் எந்திரிக்கும் போது 2000 ரூபா அப்படின்னு போய் அது வந்து ஸ்ப்ளிட் ஆகி மறுபடியும் 2000 ரூபா இப்படி பல மடங்கு ஆகும் அப்படின்னு கனவு கண்டுட்டு மொரட்டுத்தனமாக வெயிட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ்லாம் இருந்திருக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டர் வேறு யாரும் இல்லை, நான் தான். 2008 இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாக்ஸை வாங்கிட்டு அதில் பாதாளத்துக்கு போகிற வரைக்கும் பொறுமையாக வச்சுருந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் எந்திரிக்கும் பொழுது அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே கிடந்துச்சு, சரிங்களா. உதாரணம் ஆல்ரெடி பல வீடியோக்களில் வந்து முன்னாடியே பேசியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எம்பி டிஸ்டில்லரிஸ் அப்படிங்கிற கம்பெனி, ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அன்சால் ஹவுசிங், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாமே நான் வந்து வச்சுருந்த கம்பெனிகள். அந்த கம்பெனிகள் எல்லாமே அதில் பாதாளத்தில் கீழே போச்சு. 2008 மார்க்கெட் வந்து ஒரு வருஷம் வந்து ரொம்ப பயங்கரமான கிராஷுங்க. 65% கிராஷு, நீங்களாம் நினைக்க முடியாத கிராஷு. இப்போ நடந்திருக்கிற இந்த 13% அல்லது ஸ்மால் கேப் மிட் கேப்பில் நடந்திருக்கிற 20%ங்கிறது சத்தியமாக வந்து இது கிராஷ்னே சொல்ல முடியாது. இப்போ தான் பியர் மார்க்கெட் டெரிட்டரிக்கே என்ட்ராகுது. இதில் இருந்து இன்னும் வந்து ஒரு 40% 45% உடஞ்சிச்சு அப்படின்னா காசு இப்போ பறந்ததை விட அதிக அளவில் பறக்கும், புரியுதுங்களா. இப்போ வந்து 20% உடஞ்சதுனால உங்கள் ஸ்டாக்கு வந்து 30% விலை இறங்கின மாதிரி தான் தெரியும். ஆனால் இன்னும் 40% கீழே விழுந்துச்சுன்னு வச்சுங்க, உங்கள் ஸ்டாக்கெல்லாம் ரொம்ப பென்னி ஸ்டாக்கு, ரொம்ப ஸ்மால் கேப் ஸ்டாக் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி சூழ்நிலை நடந்திருக்கு 2008 நான் கண்ணால் பார்த்துருக்கேன். சரி, அந்த மாதிரி முரட்டுத்தனமான கான்ஃபிடென்ஸோட இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா யங் பிளட், புரியுதுங்களா. உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி, துணிச்சல் ஜாஸ்தி, ஆனால் நாலேஜ் இல்லை, அதுதான் அங்கே ப்ராப்ளம். ஆனால் இன்னொரு இன்வெஸ்டர் இருப்பார், அவர் எப்படி தெரியுமா, டிசிஎஸ் மாதிரி ஸ்டாக்கை வாங்கி வச்சுருப்பார். ஆனால் டிசிஎஸ் இப்போ 3600 வந்துருச்சு. அவர் வந்து ஒப்பாரி, ஐயையோ நான் வாங்கினதுலேருந்து இவ்வளோ தூரம் குறைஞ்சிருச்சே, என்னால் இருக்க முடியலையே, டிசிஎஸில் போய் இவ்வளோ லாஸ் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நம்மளால் இனிமேல் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிசிஎஸை விற்றுட்டு அதுக்கப்புறம் வந்து காசை எடுத்துகிட்டு எஃப்டிக்கு மூவ் ஆகாரு லாஸில்.
4500 வாங்கியிருப்பாரு டிசிஎஸை, இப்போ 3600 போயிடுச்சு. ஐயோ இவ்வளோ லாஸா டிசிஎஸ்ஸா, ஐயோ இன்னும் உடஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு வெளியில் எடுத்துகிட்டு போவார். இவர் அற்புதமான கம்பெனி 3600 வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கலாம். அல்லது இன்னும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி 3000 2800 இந்த மாதிரி கீழே போக போக இவருக்கு ஃபண்டமெண்டலில் பேசிக்காக ஒரு பிஇ ரேஷியோ அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருந்தா கூட அந்த அடிப்படையில் அந்த பிஇ ரேஷியோவை பேஸ் பண்ணி இவர் வாங்கியிருந்தா கூட வந்து இவருடைய தவறுகள் வந்து பெருசாலாம் இருந்திருக்காது. ஏன்னா டிசிஎஸ் வந்து ரொம்ப நல்ல கம்பெனி சரிங்களா. அந்த மாதிரி வந்து டிசிஎஸ் மாதிரி ஸ்டாக்ஸை வச்சுருந்துமே பயந்து வெளியில் ஓடுற இன்வெஸ்டர்ஸும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில் நம்ம எப்போ வந்து கன்விக்ஷனோட நீண்ட காலம் இருக்க முடியும் அப்படின்னா, நமக்கு சைக்காலஜி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சொல்லிட்டேன். உங்களுடைய எமோஷன், காம்னஸ், அந்த பொறுமை, புத்திசாலித்தனத்தினுடைய கூர்மை சரிங்களா, இது எல்லாம் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் இருக்கிற காமான விஷயம்தான். நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, நல்ல ஸ்டாக்கை வாங்கிட்டா, இப்போ டிசிஎஸ் மாதிரி ஸ்டாக்கை வாங்கிட்டப்பா நல்ல ஸ்டாக்கு தான், இன்னமும் அது நிஃப்டி 50 தான் இருக்குது, அதை பற்றி எந்த பேட் நியூஸுமே இல்லை, ஜஸ்ட் மார்க்கெட் உடையிறதுனால அது கீழே உடையுது அவ்வளோதானே, நான் வச்சுக்கிறேன், என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன், இன்னும் கீழே உடைஞ்சா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருக்கணும். சைக்கலாஜிக்கலாக அப்படி தைரியமாக இருக்கணும். அதுதான் வந்து அடிப்படையான விஷயம். உங்களுடைய எமோஷனை உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா உங்களால் எந்த ஸ்டாக்கையுமே நீண்ட காலத்துக்கு வச்சுக்க முடியாது. அதே போல் தான் நம்ம மக்கள் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டில் சிப்பு பற்றியெல்லாம் பேசுகிறோம், தொடர்ந்து பேசிகிட்டே வர்றோம். ஆனால் சிப்பை யாருமே 20 வருஷம்லாம் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணதா வரலாறே கிடையாது. 10 வருஷம் கூட யாரும் கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறாங்க. மார்க்கெட் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா சிப்பை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் மேலே ஏறினா சிப்பை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, அதிக விலை கொடுத்து கம்மியான காய்கறிகளை வாங்குறாங்க, ஆனால் கீழே உடஞ்சி சேலில் வந்து உங்களுக்கு அதிக காய்கறிகள் கம்மியான விலைக்கு கிடைக்கிது, ஆனால் நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்க. அதுவும் வந்து நீங்கள் டைரெக்டாக வாங்கலை, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் 2% கமிஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு பண்ணுறாரு. அப்படிங்கிறப்போ சிப்பை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க. இதெல்லாம் தான் வந்து நம்ம எமோஷ்னலாக சைக்கலாஜிக்கலாக நம்ம பண்ணுற விஷயங்கள் விச் வி ஷுட் அவாய்ட். நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து உதாரணங்கள். நம்ம எமோஷனை பற்றி பேசியிருக்கிறோம். எமோஷன்னா மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, பொறுமையாக நம்மளால் 20 வருஷம் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிறது. அந்த இடத்துல 20 வருஷம் எப்படி நம்மளால் பொறுமையாக இருக்க முடியும்? அந்த காசு வந்து உண்மையிலுமே தொலைஞ்சாலும் பரவாயில்லன்னு நினச்சி போட்ட காசாக இருக்கணும். ஆனால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, சப்போஸ் வந்து கடன் வாங்கி உள்ளே போட்டிருக்கீங்க, அல்லது அந்த காசு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது 3 வருஷத்தில், அப்படிங்கிற காசை உள்ளே போட்டிருக்கீங்க, ஆனால் மார்க்கெட் டவுனாக இருக்குது, அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் தான் வந்து நம்மளை வந்து பாடாப்படுத்தும். அந்த இடத்துல நீங்கள் முதல்லையே வந்து சூதானமாக வந்து இந்த காசு இப்போ நான் போடுறேன், இங்கேருந்து 60% நான் 100 ரூபா போட்டால் அல்லது 10 லட்ச ரூபா போட்டால் அது 3 லட்ச ரூபாயாக மாறி 10 வருஷத்துக்கு அப்படியே கடந்தாலும் பரவாயில்லை, என்னால் என்னுடைய வாழ்க்கையை வந்து மற்ற அசட் கிளாஸ்லேருந்து ரெகுலர் இன்கம் ஸ்ட்ரீம்லேருந்து சமாளிச்சுக்க முடியும், அந்தளவு பிளானிங்கோடு இருக்கேன் அப்படின்னு நினச்சி போடாதவங்களுக்கு தான் வந்து இந்த எமோஷ்னலாக வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்க முடியாது. எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனா என்னங்க, மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறது. எப்போ வந்து நம்மளால் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்? நம்மளுடைய பர்சனல் தன்மை ஒன்று சரிங்களா, ஆனால் நம்மளுடைய தேவை நீடுன்னு ஒன்று இருக்குது. நீடுக்கான காசை கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு இந்த மாதிரி நடக்கும் பொழுது தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் ஜாஸ்தியாகும். சரிப்பா, எமோஷ்னலாக நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், பொறுமையாக இருக்க ரெடி தான் சரிங்களா, ஆனாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே விஷயம்தான். பாலு மகேந்திரா கதைகள் ஒன்று இருக்குது, அதில் நிறைய கதைகள் இருக்குது. அதில் ஒன்று இந்த அரை வைத்தியன் அப்படிங்கிற கதை. அதில் வந்து ஒருத்தரை வந்து பாம்பு கடிச்சிரும், அவரை கிளினிக் கூட்டு வருவாங்க. அந்த சமயம்னு பார்த்து சீனியர் டாக்டர் இருக்க மாட்டார். அந்த சமயத்தில் அவர்கிட்ட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு பட வடிவேல்கிட்ட அப்ரண்டிஸாக சேர்ந்த மாதிரி இவர் வந்து இந்த ஜூனியர் டாக்டர் வந்து போய் சேர்ந்துருப்பார். டிகிரி மட்டும் வாங்கியிருப்பார். போய் வந்து இந்த சீனியர் டாக்டர்கிட்ட வந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இருப்பார். அந்த சமயம் பார்த்து இந்த பேஷண்ட்டை கூட்டு வந்துடுவாங்க. அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரரை வந்து பாம்பு கடிச்சிருச்சுங்க. பாம்பு தான் கடிச்சிச்சா? உண்மையாக சொல்லு, பாம்பு கடிச்ச மாதிரி எதுவும் தெரிலையே. ஆமாங்க, எங்கள் வீட்டுக்கு ரெகுலராக ஒரு பாம்பு வந்துட்டு போகுங்க, நானே பார்த்துருக்கேன், அதுதாங்க கடிச்சிருச்சு. அப்படியா, பாம்பு கடிச்சிச்சா? எங்கே என்ன? அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே, போய் சொல்லாத ஆய்வுன்னு சொல்லிட்டு இவர் வந்து இவருக்கு நாலேஜ் இல்லாததுனால பதறுவார், உதறல் எடுக்கும் இவருக்கு சரிங்களா. ஆனால் அந்த பேஷண்ட் வந்து செத்து போயிடுவார். அப்போ வந்து கரெக்டாக சீனியர் டாக்டர் வருவார். வந்ததுக்கப்புறம் வந்து இவர்கிட்ட சொல்லுவார், ஐயையோ இந்த பேஷண்ட்டுக்கு கரெக்டாக அந்த சீரம் கொடுத்துருந்தாலே வந்து பொழைச்சிருப்பாரு,
அப்படிங்கிற மாதிரி இந்த ஜூனியர் டாக்டர்கிட்ட தனியாக கூட்டு போய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணோமா, ஆனால் வந்து உன் கணவரை காப்பாற்ற முடியல, விதி கூட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப்கிட்ட சொல்லி பேஷண்ட்டை வந்து அனுப்புவாங்க. சரி, இந்த இடத்துல நான் சொல்ல வர்ற விஷயம் வந்து என்னென்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் நம்மளுடைய எக்கானமியும் யாருனாலையும் வந்து பெர்ஃபெக்டாக கற்றுக்க முடியாது. ஆனால் எது ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட்டு, எது நல்ல ஸ்டாக்கு, எது ஜங்க் ஸ்டாக்கு, ஒரு ஸ்டாக்கை ஓரளவு நம்ம பேசின அந்த கேஷ் ஃப்ளோ, ஏர்னிங்ஸ் பர் ஷேரு, பிபிஇ ரேஷியோ, ஸ்டாக்கில் ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, டாப் லெவல் அனாலிசிஸில் வந்து ப்ரொமோட்டர் நல்லவரா, அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ப்ராடக்ட் நல்லா இருக்கா, 20 வருஷம் கழிச்சும் இந்த கம்பெனினால் வந்து தாக்கு பிடிக்க முடியுமா, இப்படியெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம், யோசிக்கிறோம். மார்க்கெட்டில் வந்து நிறையா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் போடுற வீடியோக்களை வந்து நம்ம தொடர்ந்து கேட்குறோம், நம்மளுடைய நாலேஜை வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் எமோஷன் ப்ளஸ் நாலேஜ் ப்ளஸ் நம்ம குவாலிட்டி சர்க்கிள்குள்ளே வர்றோம். சரிங்களா? நம்ம பேசின குவாலிட்டி சர்க்கிள் இதெல்லாம் வந்து வரைஞ்சி நீங்கள் ரொம்ப கான்சியஸாக கேர்ஃபுல்லாக நீங்கள் யோசித்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணும் பொழுது, அதுவும் வந்து தொடர்ந்து குட்டி குட்டியாக நீங்கள் வந்து சிம்ப் பண்ணுறீங்க. அல்லது டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் எனக்கு அந்த அளவுக்கு இப்போ எக்ஸ்பர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸில் போட்டு போயிருங்க. இண்டெக்ஸ் வந்து அழியவே அழியாது, உங்கள் ஸ்டாக் வந்து போகவே போகாது. அந்த இண்டெக்ஸையாவது உங்களால் 20 வருஷம் ஹோல்டு பண்ண முடியாதா? ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து நீங்கள் தொடர்ந்து சிப் பண்ணுறீங்க, அல்லது மார்க்கெட் உடஞ்சி 35% உடஞ்சிருச்சு, பல்காக வந்து ஒரு 10 லட்ச ரூபா போட்டுடுறீங்க. அதுக்கப்புறமும் என்ன ஆயிடுது, 10 லட்ச ரூபாங்கிறது 6 லட்சமாக மாறிடுது. நீங்கள் போட்ட இடமே 35% கீழே போகுது. அப்படின்னாலும் காசு இல்லைனாலும் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து நிஃப்டி அழியாது, நிஃப்டி 50 அழியாது. ஆனால் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். நம்மளுடைய எக்கானமி, இந்தியன் எக்கானமி, இதுதான் வந்து கடைசி வாய்ப்பு, நமக்கு கிடச்சிருக்கிற அரிய வாய்ப்பு. இந்த 30 வருஷங்கிறது நல்லா க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிதர்சன உண்மை. அதாவது நிதர்சன உண்மை அப்படிங்கிறதுக்காக 100% வந்து நம்ம எக்கானமி க்ரோ ஆகும் அப்படின்லாம் இல்லை, ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் வந்து நடக்காமல் போகலாம். ஏன்னா வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டு, ஜப்பான் ஸ்டாக் மார்க்கெட்டு, சைனா ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் வந்து உதாரணமாக சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் அப்படி நடக்க வாய்ப்பு இந்த இப்போ வரப்போகிற 30 வருஷத்தில் கிடையாது அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இண்டெக்ஸில் வாங்கிக்கிட்டு பொறுமையாக இருக்க முடியாதா? என்ன தான் இருந்தாலும் நீங்கள் ஸ்டாக்கில் வாங்கிறத விட இண்டெக்ஸில் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிம்மதி வந்து டைரக்ட் ஸ்டாக்கை விட இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் உங்களுக்கு கொடுக்கும், நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு 30% உடஞ்சாலும் நிஃப்டியை வந்து திருப்பி கொண்டு வந்துடுவாங்க, மேலே எழும்பிடும் அது. ஏன்னா வந்து நல்லா இல்லாத ஸ்டாக் வெளியில் போயிடும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்கு உள்ளே வந்துடும். உங்களுக்கு நிம்மதி தான் முக்கியம், சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு அதிகமாக யோசிக்கிற கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தால் அது மட்டும் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு வந்து ரிட்டர்னும் வேணும், சேஃப்டியும் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சொல்கிற பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் அனலைஸ் பண்ணி மல்டிபிள் ஆங்கிளில் ரிஃபைன் பண்ணி ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிகிட்டே வரணும். இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கும் பண்ணணும், டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கும் பண்ணணும். உங்களுக்கு எது புரியுது, எந்த பிஸ்னஸ் புரியுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இது ஸ்டாக்கு ப்ரைஸுக்கான விளையாட்டு கிடையாது. ஒரு பிஸ்னஸ் கூட நீங்கள் வந்து பார்ட்னராக சேர்றீங்க, அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் விசுவலைஸ் பண்ணணும், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டு, அவங்களுடைய ரேஷியோஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் அவங்க என்ன மாதிரி ரிசல்ட்டை கொடுக்குறாங்க, ஏன் இந்த டைரக்ஷனில் போகுது, கம்பெனி எந்த டைரக்ஷனில் போகுது, இவங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா எந்த ப்ராடக்ட் மூலமாக ப்ராஃபிட் வருது, ப்ராஃபிட் குறைஞ்சின்னா ஏன் குறைஞ்சிச்சு, செக்டர்னால குறைஞ்சிச்சா, இந்த கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட் இன்எஃபிஷியன்சினால குறைஞ்சிச்சா, அந்த மாதிரிலாம். இப்போ இன்ஃபோசிஸ்லாம் வந்து பல வருஷங்கள் பெர்ஃபார்ம் பண்ணாமையே அப்படியே கடந்துச்சு. அந்த சமயத்தில் உங்களால் ஹோல்டு பண்ணியிருக்க முடியுமா? ஒரு 6-7 வருஷம் வந்து அந்த கம்பெனி உங்களுக்கு நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருச்சு, 6-7 வருஷம் வந்து கொடுக்கவே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருனாலையெல்லாம் வந்து கன்வெக்ஷனோட வெயிட் பண்ணியிருக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அடாப்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோங்க. ஏன்பா ஒரு ஸ்டாக்கை எப்படி 20 வருஷம் பொறுமையாக வச்சுக்கிறது, அதுக்கு டிப்ஸ் கொடுன்னு கேட்டால் இப்படி ஆற்றுன்னு ஆத்துறியே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது.
நான் ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டு ஆத்திட்டேன். அதில் சொல்லாத விஷயங்கள், சொல்லாத கதைகள், சொல்லாத டைரக்ஷனில் பேசணுங்கிறதுக்காக வந்து இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த விஷயங்களையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு பேசுகிறேன். சரி, ஷார்ட்டாகவே நான் வந்து சில பாயிண்ட்ஸை வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு நாலேஜும் எமோஷனும் முக்கியம். அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், உங்களால் வந்து என்ன ரிட்டர்ன் வேணும், என்ன கோலுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? ஸ்டாக்கினுடைய நியூஸு, ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட்டு, அதனுடைய பாட்டம் லெவல் அனாலிசிஸ், ஏர்னிங்ஸ் ஏன் குறையுது, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத, அதாவது என்ன மாதிரி இந்த கம்பெனி வந்து ஆக போகுது, அந்த டைரக்ஷனை வந்து இவர் ப்ரெடிக்ட் பண்ணி அதிலிருந்து ஸ்டாக்கை விற்று வாங்குவார். உதாரணமாக இன்ஃபோசிஸ் வந்து நீங்கள் 100 ஸ்டாக் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, ஓவர் வேல்யூவேஷன் ஜோனில் வந்து ரொம்ப போயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவோம், இப்போ இன்ஃபோசிஸை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 150 ரூபா போனாலே நீங்கள் விற்றுட்டு வெளில வந்துடுவீங்க. அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு புரிதல் இருக்கணும். அந்த ஸ்டாக்கு 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா போயிருக்கு அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ஏர்னிங்ஸ் வந்து கேட்சப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டாக்கினுடைய இபிஎஸ் க்ரோ ஆயிடுச்சு. அதனால் வந்து மார்க்கெட் அதுக்கு 150 ரூபா விலை கொடுக்குது. அடுத்த குவார்ட்டர்லேயும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஆமாம் மறுபடியும் இபிஎஸ் வந்து க்ரோ ஆயிடுச்சு, அதனால் வந்து அதுக்கு மேலேயும் போகுது. இந்த மாதிரி புரிதலோட ஒரு ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணி மானிட்டர் பண்ணிகிட்டே வர்றீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, ஒரு குவார்ட்டரில் வந்து இபிஎஸ் குறைஞ்சி போச்சு, மார்க்கெட் வந்து அடிச்சிருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஸ்டாக்கை வந்து இம்மீடியட்டாக வித்தரணுமா? விற்கக்கூடாது. அடுத்த குவார்ட்டரில் வந்து என்ன ஆகுமா பார்க்கும் மார்க்கெட்டு, அடுத்த குவார்ட்டரில் மறுபடியும் முன்னாடி கொடுத்த ரிசல்ட் வருதா அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் டூ மச்சாக ஒரி பண்ணாமல் ஸ்டாக் ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு விற்கக்கூடாது. புரியுதுங்களா? அந்த கம்பெனியில் என்ன நடக்குது, என்ன மாதிரி வந்து பாட்டம் லெவல் அனாலிசிஸ் இருக்குது, ஃபண்டமெண்டலாக எந்த சேஞ்சும் இல்லை, செக்டரில் ப்ராப்ளம், அதனால் இந்த கம்பெனியை இது இம்பாக்ட் பண்ணுதுன்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். அல்லது இன்ஃபோசிஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி 100 ரூபாய்க்கு வாங்கினது ஒரே வருஷத்தில் 1000 ரூபாய் போயிடுச்சு, 10 மடங்கு ஏறிடுச்சு அப்படின்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பாக நடக்கும். ஒரு புல் மார்க்கெட்டில் அதனுடைய ஏர்னிங்ஸ் வந்து கேட்சப் ஆகிட்டே வரும். இப்போ 4 வருஷத்தில் பாருங்கள், பயங்கரமாக கேட்சப் ஆயிடுச்சு. அதாவது கேட்சப் ஆகுதுன்னா என்ன, ஏர்னிங்ஸ் வந்து 10 ரூபா இருந்தது, அடுத்த வருஷம் 20 ரூபா, அதுக்கு அடுத்த வருஷம் 35 ரூபா, அடுத்த வருஷம் 60 ரூபா, அடுத்து 75 ரூபா. நீங்கள் விற்று விளாட்றவராக இருந்தால் இந்த 4 வருஷத்துடைய குரோத்தை வந்து நீங்கள் லம்பாக பிடிச்சிருக்க முடியாது. அதே இது லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் 4 வருஷம் ரிட்டர்னையும் வந்து கேப்சர் பண்ணியிருப்பீங்க. கேப்சர் பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் வந்து 30% தான் உடஞ்சிருக்கும். அந்த 4 வருஷம் உடஞ்சதில் இந்த 30% வந்து ஒரு போர்ஷன் தான் போனால் போகுது அப்படின்னு வந்து நீங்கள் தாராளமாக விடலாம். ஏன்னா அதிக ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இதுலையுமே வந்து நீங்கள் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆகும் பொழுது இந்த 4 வருஷம் கழிச்சும் உங்களுடைய ஸ்டாக்கினுடைய வேல்யூவேஷன் ஜோனை பார்ப்பீங்க, என்ன மாதிரி டைரக்ஷனில் போகுது, இதுக்கு மேலேயும் வந்து இந்த கம்பெனினால் க்ரோத் காட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜும் அனாலிசிஸும் சொல்லும் பொழுது நீங்கள் இன்ஃபோசிஸ் மாதிரி ஸ்டாக்கில் ஒரு 50% ஸ்டாக்கை விற்றுட்டு, ஏன்னா அந்த விற்ற காசுக்கு வேறு நல்ல ஸ்டாக்கு வந்து கிடைக்கிது, நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து அந்த ஸ்டாக்கை ஹோல்டும் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து எந்த இடத்துல விற்கணும் அப்படிங்கிற அந்த கெஸ்ஸிங்கும் பண்ணி அந்த விற்ற காசை எடுத்து மறுபடியும் இதை விட ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்குக்குள்ளே அந்த ஃப்யூச்சர் அனாலிசிஸை பேஸ் பண்ணி நீங்கள் முதலீடு பண்ணணும். இந்த இடத்துல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே தப்பு தான் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு தான் வந்து நீங்கள் அறிவை, அந்த நாலேஜை வந்து நம்ம கேதர் பண்ணிக்கணும். என்ன மாதிரி தப்பு தெரியுமா பண்ணுவோம், இன்ஃபோசிஸ் மாதிரி ஸ்டாக்கை விற்றுட்டு வேறு ஏதோ ஜங்க் ஸ்டாக்கில் வந்து கொண்டு போய் வந்து காசை போடுவோம். சரிங்களா? அது நடக்கும். அல்லது இன்ஃபோசிஸை மொத்தமாக விற்றுருவோம், பாதி வச்சுக்க மாட்டோம், மொத்தமாக விற்றுருவோம், அதுக்கப்புறம் ஸ்டாக்கு மேலே போயிடும். அல்லது இந்த 4 வருஷம் குரோத்தாக, புல் மார்க்கெட் எவ்வளோ நாள் இருக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது, ஒரு வருஷம் குரோத் காட்டினோன்னே இதுக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லிட்டு விற்றுருவோம். ஸோ இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் அந்த பிரச்சனைனால தான் நம்ம வந்து ரிட்டர்னையும் ஒரு மேக்ஸிமமாக எடுக்க மாட்டேங்கிறோம், அதே சமயம் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான சர்க்கிள்குள்ளேயும் இருந்து விளையாடவே மாட்டேங்கிறோம். அதுதான் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஸோ நாலேஜை வளர்த்துக்கங்க. நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கலனாலும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து கேளுங்க. அவர் வந்து இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் கைடன்ஸ் கொடுப்பாரு. அப்படியும் உங்களுக்கு வந்து முடியலையா, இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கில் பல்காக போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் கொரோனா டைமில் வந்து என்ட்ராகிருப்பீங்க பெரும்பாலான பேர். சரிங்களா? நல்ல என்ட்ரி. அதே சமயம் இந்த வருஷம் என்ட்ரானவரை பற்றி யோசிச்சிங்களா? அக்டோபரில் என்ட்ரானவர், செப்டம்பர் என்ட்ரானவரை பற்றி யோசிச்சிங்களா? அவருக்கெல்லாம் வந்து இன்னமும் வந்து மார்க்கெட் அடிபட்டு அதுக்கப்புறம் அவர் போட்ட வேலைக்கு வந்து அதுக்கப்புறம் மேலே ஏறணும். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஜோனில் இப்போ 4 வருஷம் இருக்கிறீங்க, அதுவும் ஹோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா, கீழே உழுவட்டுமே, 50% விழுந்தாலும் உங்களுக்கு வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து லாஸில் வராது தானே. சரிங்களா? அந்த மாதிரி நினச்சி விட்டுட்டு போகணும். ஆனால்
அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஷிஃப்ட் ஆகலை, இன்னமும் நல்ல கம்பெனி தான், நிஃப்டி 50க்குள்ளே இருக்குது, இன்னமும் வந்து அதனுடைய growth ஸ்டோரி வந்து நல்ல இன்டாக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். நிறையா வந்து நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக பயப்படக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி கீழே போயிருன்னு சொல்கிறான், பல வருஷம் படுத்து கிடக்கும் அப்படின்னு சொல்கிறான், இதனால நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு பயந்து ஓடணும் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணவே கூடாது. உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கும் லாஸு, இந்தியன் எக்கானமிக்கு லாஸு, உலகத்துக்கு லாஸு, பெரிய பெரிய இன்வெஸ்டர் முதலீட்டாளர்கள் கார்ப்பரேட் எல்லாத்துக்குமே லாஸு. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத பீட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஆனால் எல்லா காசையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லா தேவைப்படுற காசையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. கோல்டு பேஸ்ட் இன்வெஸ்டிங் 10 வருஷத்துக்கு மேலே தேவைப்படாத காசை கொண்டு வந்து உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி பல விதங்களில் யோசித்து அனலைஸ் பண்ணி பல போர்ட்ஃபோலியோவை பல கோலுக்கு டிஃப்ரெண்ட்டாக யோசித்து தொடர்ந்து வந்து மானிட்டர் பண்ணுறது மூலமாகவும், அல்லது அந்த பங்கு இன்னும் உங்களுக்கு கன்விக்ஷன் அறிவு அதிகமாகும் பொழுது உங்களால் அந்த விசிபிலிட்டி கிடச்சிரும். அப்போ இன்னமும் கன்விக்ஷனை பில்டு பண்ணி நீங்கள் வந்து ஆட் கூட பண்ணலாம். எப்படி வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து டைட்டனில் வந்து ஆட் பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறதுங்க, நான் வந்து என்னுடைய மூளையில் உதிக்கிற சில ஐடியாக்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு உங்களுடைய நேச்சருக்கு உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே ஒரு ஸ்டைலை அடாப்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு சில பிஸ்னஸ் புரியும். நீங்கள் தொடர்ந்து வந்து வீடியோக்களை கேட்டுகிட்டே வாங்க. தொடர்ந்து வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். புக்ஸு படிங்க, நாலேஜ் வளர்த்துக்குங்க. நம்ம போட்டிருக்கிற ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் உள்ள பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சின்னதாக வந்து சிப் பண்ணுங்கள். ஆனால் வெளியில் மட்டும் போயிடாதீங்க. மார்க்கெட்டில் எப்போவுமே இருக்கணும். விற்று வாங்கலாம், ஆனால் நீங்கள் எமோஷன், நாலேஜ், மென்டல் ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் வந்து மிக்ஸ்டாக வெரைட்டியான டைரக்ஷனில் இப்போ வந்து இந்த மார்க்கெட் ட்ரெண்டில் நீங்கள் இந்த 10,000 ரூபாய்க்கு ஸ்டாக்கை வாங்கிட்டு மறந்து போயிட்டு இருப்பாங்கன்னு சொன்னல, அவங்களுக்குலாம் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் தொடர்ந்து வீடியோ பார்க்குறவராக இருந்தால் ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டாங்க. ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் ஆல்ரெடி பபுள் ஜோனில் இருக்குதுப்பா. லார்ஜ் கேப்புக்கு வந்து வேல்யூவேஷன் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அதை கம்பேர் பண்ணும்பொழுது வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டோம். நான் கூட சொல்லிட்டேன், புரியுதுங்களா? 4-5 மாதத்துக்கு முன்னாடியே இப்போ வந்து வீடியோ போட்டோம். உடையுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போவே வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணியிருக்கலாம், ஷிஃப்ட் பண்ணி லார்ஜ் கேப்பில் போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து புரிதலை வந்து வளர்த்துக்கலாம், அல்லது அந்த ப்ராபபிலிட்டி பிரகாரம் நீங்கள் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை எடுக்கலாம். உதாரணமாக நீங்கள் லார்ஜ் கேப்பு மிட் கேப்பை விற்றதுனால உங்களுக்கு இன்னும் மேலே போயிருந்தா ஆப்பர்ச்சுனிட்டி லாஸே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவராக இருந்தால் அந்த காசை எடுத்து இன்னும் புத்திசாலித்தனமாக வந்து வேறு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அல்லது அதே மிட் கேப்பு ஸ்மால் கேப்புக்குள்ளே வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கிற நல்ல ஸ்டாக்ஸு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேயே வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். அல்லது வந்து லார்ஜ் கேப்பில் ஒரு போர்ஷனை எடுத்துக்கலாம், அல்லது ஒரு போர்ஷனை எடுத்து கேஷாக வந்து டெப்ட்டில் வச்சுக்கலாம். எப்படியும் ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து லாக் பண்ணிக்கலாம். பாண்ட்லேருந்து வர்ற காசை மறுபடியும் குட்டியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லாருனாலையும் பெஸ்ட்டு ரிட்டர்னை வந்து எடுக்க முடியாது. நீங்கள் எய்ம் பண்ணுறது என்ன தெரியுமா, எனக்கு இதை சொல்லு, இந்த ஸ்டாக்கு கண்டிப்பாக மேலே போகும் அந்த மாதிரி சொல்லு. எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்குறீங்க, அல்லது எனக்கு பெஸ்ட்டு ரிட்டர்ன் உள்ள அந்த ஸ்டாக்கு கொச்சின் ஷிப்யார்ட் அந்த ஸ்டாக்கில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த டைரக்ஷனை விட்டுருங்க. மெச்சூர்டாக வந்து ஆப்டிமலாக வந்து பேலன்ஸ்டாக வந்து ஒரு ரிட்டர்னை வந்து எடுக்கிறதுக்கு அந்த கலையை வளர்த்துக்கங்க. அதில் உங்களுக்கு லக் ஃபேக்டர், பெர்ஃபெக்ட் டைமிங் எல்லாம் வந்து சேர்ந்து ஜாக்பாட் அடிச்சிச்சுன்னா நீங்கள் மிகப்பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணலாம். அது இல்லாட்டினாலையும் நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணலாம். என்ன, அந்த ஜாக்பாட் அடித்தவருக்கு எக்ஸ்ட்ரா 1 கோடி இருக்கும், அவ்வளோதான். உங்ககிட்ட வந்து 1 கோடி கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் ஒரு 8 கோடி சேர்த்துருப்பீங்க, அவரோட 9.5 கோடி சேர்த்துருப்பார், அவ்வளோதான் இருக்கும். உங்களுக்கு 8 கோடி பத்தாதா? எண்ட் ஆஃப் த டே இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி உங்களால் ரிட்டர்ன் எடுக்க முடிஞ்சாலே உங்களுடைய காசு, நீங்கள் உழைச்ச காசை வந்து நீங்கள் பாதுகாக்கலை, வளர்த்துருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதுங்களா? உங்களுடைய உழைச்ச காசு இந்த மாத சம்பளத்தில் இப்போ 50,000 வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாளில் இருந்தே அது வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த காசை கொண்டு போய் எஃப்டியில் 1 வருஷத்துக்கு லாக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கரையை விட்றீங்க. 1 வருஷத்துக்கு கரைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்றீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா நீங்கள் போடுற காசு இன்ஃப்ளேஷனுங்கிறது எஃப்டியை விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ 1 வருஷம் முடிஞ்சு வர்றப்போ உங்களுக்கு உங்கள் காசு வளர்ந்த மாதிரி தெரியும். ஆனால் இன்ஃப்ளேஷனில் அந்த காசுக்கான மதிப்புங்கிறது குறைஞ்சிருக்கும். அப்போ ப்ரொடெக்ட் பண்ணணும். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ஈஸியான சொல்யூஷன் தங்கத்தை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தங்கம் வந்து காசினுடைய மதிப்பு வந்து குறையிறதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து வளர்ந்துக்கும். காசினுடைய மதிப்பு எப்படி குறையும்? கவர்மெண்ட்டு ஆர்பிஐலாம் சேர்ந்து பணத்தை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதனால் வந்து மதிப்பு குறையும். அப்போது அதை ப்ரிசர்வ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கோல்டு. அப்போது
ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எதுக்கு வரணும் அப்படின்னா, அந்த 50,000 நம்ம வாங்கினதை எஃப்டியில் போட்டு கரையவும் விடக்கூடாது. கோல்டு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டால் 50,000 ப்ரிசர்வ் ஆகிக்கும். ஆனால் எனக்கு 50,000 ரியலாக வந்து வளர்க்கணும். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வரணும். அதுக்காக வந்து மொத்த 50,000 நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டுமே போடுவேன் அப்படிங்கிறதுல வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு செலவு தேவைகள்லாம் வரும். ஸோ கோல்டில் இருந்திருந்தால் அப்போ கோல்டில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எமர்ஜென்சினா வந்து எஃப்டியிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி மாற்றி மாற்றி வந்து அசட் அலோகேஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையும் வந்து நல்லா போகும். அட் த சேம் டைம் வந்து லாங் டேர்ம் கோலும் வந்து ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக வந்து மீட் செய்யப்படும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக வந்து உங்களால் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். சரி, டூ மச்சாக ஆற்றிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்காது. ஒன்றுமே கிடையாது. வெறும் அறிவுரை தான், வெறும் கதை தான். கட்டுக்கதைன்னு சொல்ல முடியாது. சாரி, ஐ எம் ரியலி சாரி. இது கட்டுக்கதை கிடையாது. என்னுடைய ஞானத்தில் உதிச்சு, அதாவது என்னுடைய மூளையில் உதித்த ஞானங்கள்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இந்த வீடியோ பதிவை இத்தோட முடிக்கிறேன். நான் வந்து எப்படி பேஷண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இன்னும் அறிவுபூர்வமாக வந்து தொடர்ந்து யோசித்து உங்களுக்கு ஷார்ட்டாக, சரியா, ரொம்ப ஷார்ட்டாகவே இன்னொரு வீடியோ போடுறேன். சரிங்களா? இதில் சொன்னது இதில் எல்லாமே கவர் பண்ணிட்டு நண்பர்களே. இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம், புரியுதுங்களா? மேத் என்னது, ப்ராக்டிஸ் மேக்ஸ் மென் பெர்ஃபெக்டா, மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஆமாம், ப்ராக்டிஸ் மேக்ஸ் மென் பெர்ஃபெக்ட். அதே மாதிரி தான் நீங்களும் வந்து இந்த நாலேஜை வந்து நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கிட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கும் வந்து இந்த ஸ்கில் வந்துடும். நீங்கள் வந்து மிகப்பெரிய இன்வெஸ்டர் ஆயிடுவீங்க. அதுக்கு தான் சொல்கிறது 1-2 ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்கி அதை பற்றி புரிஞ்சுக்கோங்க. சும்மா வெளியிலே இருந்தாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. 1-2 வாங்கும் பொழுது அந்த நாலேஜையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? அதன் மூலமாக வந்து நீங்கள் மிகப்பெரிய ஆளாக ஆகலாம். ஏன்னா நிறையா பேர் வந்து ஆகியிருக்கிறாங்க. தவறான வழிகளில் போகக்கூடாது. ட்ரேடிங்கு அதெல்லாம் போகக்கூடாது. எல்லாமே பேசிட்டேன். பட் இந்த வீடியோவில் வந்து அதையே ரிப்பீட் பண்ண விரும்பலை. நன்றி, வணக்கம்.